காவல்துறையினரின் கண்காணிப்புடன் தனது தந்தையின் ஈமச்சடங்கில் பங்கேற்றுவிட்டு நீதிமன்றம் அளித்த 24 மணி நேர பரோல் முடிந்து சிறை திரும்பினார் ராஜீவ் கொலை வழக்கின் ஆயுள் தண்டனை கைதி நளினி. நேற்று இரவு சுமார் 9 மணிக்கு சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள தனது இல்லத்திற்கு காவல்துறையினரால் அழைத்து வரப்பட்ட நளினி இன்று மதியம் சுமார் 1 மணி அளவில் மீண்டும் வேலூர் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் நிரந்தரமாக நளினி விடுதலை பெற்று வீடு திரும்புவார் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் நளினியின் குடும்பத்தாரால் தெரிவிக்கப்பட்டது. வந்திருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். அவங்க நிரந்தரமாக கூட இருந்தால் சந்தோஷப்படும். தேர்தல் நெருங்கிட்டு வர சமயத்தில் தமிழ்நாடு அரசு உள்துறை அமைச்சகத்துக்கு கடிதம் எழுதுறாங்க, இவங்களை விடுதலை செய்யணும் அப்படின்னு. இது எந்த மாதிரியான அரசு 2014 கூட சொன்னாங்க. 2014 வந்து சொல்லி அவங்க அன்றைக்கே கூட விட்டுருக்கலாம். ஆனால் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட 3 நாள் கேட்டாங்க. 3 நாளில் அது வந்து எப்படியோ மாறி எப்படியோ போயிடுச்சு. 435 வந்து 4 பேருக்கு தான் அது இது குண்டு சாந்தனு, முருகன், அப்புறம் ராபர்ட் பயாஸ், இவங்களுக்கு தான் அது 4 பேர். பேரறிவியலோட ரவிச்சந்திரன், நளினிக்கு அது கிடையாது. அன்றைக்கே விட்டுருக்கலாம். அன்றைக்கி ஒரு இது, இன்றைக்கி ஒரு மாற்றம், அவ்வளோதான். இது ஒன்றும் இவங்களால ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இப்போ வந்து நீங்கள் பேசுனதில் அவங்க என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க? இப்போது அவங்க எல்லாருமே அரசியலில் வந்து நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்கிறோம். அரசியல்வாதியாக நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க. ஒவ்வொரு வாட்டியும் வந்து இது மாதிரி சொல்லி ஆசை காட்டி ஏமாற்றிட்டாங்க. 2014 எதிர்பார்த்தோம். சும்மாலாம் அவங்களுக்காக அவங்க பயன்படுத்திக்கிறாங்களோ, அவங்க பயன் அடைஞ்சிட்டாங்க 2014. அந்த மாதிரி அவங்க தான் பயன் அடைகிறாங்களோ, எனக்கு ஒன்றும் பிரயோஜனமும் கிடையாது. நான் குடும்பத்தார் தான் நல்லா கடிதம் எதிர்பார்த்தேன். நளினியின் சகோதரர் சொன்ன வார்த்தையை உறுதிப்படுத்தும் விதமாக அமைகிறது தமிழக அரசியல் கட்சிகள் ராஜீவ் கொலை குற்றவாளிகளை விடுதலை செய்வதில் மேற்கொள்ளும் அணுகுமுறைகளும் நடவடிக்கைகளும் என்றால் மாற்று கருத்து இருக்க முடியாது. சேக் பரீத், ரெட் பிக்ஸ் நியூஸ்.